தீக்குச்சி பட்டாசா தெரிக்க அவ வந்தாச்சா தீப்பட்டி கண்ணாச்சா திருப்பி திருப்பி பத்தி கிச்சா தேன் சொட்டும் சொல்லால திட்டிக்கிற கண்ணால மீன் கொட்டி பல்லால மென்ன மென்ன தின்னு போட்டா மூவேந்தர்களின் முதல்வன் ஈரேழு லோகத்தின் அதிபதி பாவ புண்ணியங்களின் பரம்பொருள் அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனு மாமே வருவது தர்மந்தனை காக்கும் துரந்தரண்டா சகல பாவம் ஜெயிக்கும் ரட்சகண்டா அண்டமுடன் நாதி நடுநடுங்கும் பயங்கரண்டா துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலன நிர்மூலண்டா யமண்டா. சித்திரகுப்தா என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மகாபிரபு, பூமியிலிருந்து விண்ணுலகத்துக்கு நிறைய ஏவுகணைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறேன். அரசு வேலை பார்க்கும் நேரத்தில் பொழுதுபோக்கு ஒரு கேடா? கையில் லேப்டாப்பை வைத்துக் கொண்டு என்ன நோண்டிக் கொண்டிருக்கிறாய்? ஓலைச்சுவடியில் இருந்து ஆரக்கிள் கிளவுடுக்கு மாறுவதற்கு அவுட் சோர்ஸ் செய்துள்ளோம் பிரபு. சரி சரி, இன்னைக்கு எத்தனை பேர் லாகின் லாக் அவுட் ஆனார்கள்? என்ன அது லாகின் லாக் அவுட்? ஓ அதுவா மகாபிரபு, கொரோனா எனும் ஒரு கொடிய நோய் பூமியை தாக்கியதில் நிறைய மானிடர்கள் லாக் அவுட் ஆகிவிட்டார்கள். என்னவென்று பார்க்க வேண்டும். ஆரக்கிள் கிளவுட் மைக்ரேஷன் எரர் போல தெரிகிறது. இதற்குத்தான் சாப்ட்வேரை நம்பக்கூடாது என்பது. பழைய மாதிரி போய் ஓலைச்சுவடி எடுத்து வா. தவறு நடந்து விட்டது பிரபு, தவறு நடந்து விட்டது. சித்திரகுப்தா என்ன உணர்கிறாய்? கிளவுட் குழப்பத்தில் ரிச்சகாந்துக்கு பதிலாக விஜயகாந்தை அழைத்து வந்து விட்டோம் பிரபு. பெரிய அநீதி இழைத்து விட்டோம். என்னது, சும்மாவே நம்மள சுலுக்கு எடுப்பாங்க, இதுல சுலுக்கு எடுக்கிறவர கூப்பிட்டு வந்துட்டியா? படுபாவி படுபாவி, அவரு பாட்டுக்கு நல்லா தாண்டா பண்ணிட்டு இருந்தாரு, அவரை கூட்டிட்டு வந்துட்டு என்னோட வேலைக்கு ஓட வைக்க பாக்குறியாடா? நாசமா போறவன. அரசியல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலில் 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழந்த ஒரு வேட்பாளர் இருக்கார். அது வேற யாரும் இல்ல, இந்திய ஜனநாயகம் தான். நான் அரசியலுக்கு வந்துதான் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த அரசியலை நேரா பண்ணித்தான் எனக்கு பழக்கம். இந்த பரதேசி சித்திரகுப்தன் செய்த பிழையால் உங்களை தவறாக அழைத்து வந்து விட்டோம். மன்னித்து விடுங்கள் கேப்டன். தர்மா, இங்க வாங்க, இங்க வாங்க. ஒன்னும் பண்ண மாட்டேன், இங்க வாங்க. கேப்டன், என்னைய கூப்பிட்டீங்க? என்ன எல்லாருமே உயிர் எடுக்கிறவன், நாசமா போறவன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒருத்தர் தான் என்னை தர்மான்னு கூப்பிட்டுருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தர்மா, சாப்பிட்டீங்களா? டேய் சித்து, பாடுறா இந்த நல்ல மனுஷனை. மேல வந்து கூட சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு, இவரை போய் கூட்டிட்டு வந்துட்டியடா. என்ன மன்னிச்சிடுங்க கேப்டன், இந்த தவறுக்கு முழு பொறுப்பையும் நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களை போலவே ஒரு நல்ல சிஎம் கேண்டிடேட்டை சூஸ் பண்ற பவர் உங்களுக்கே தரும். சரி வாங்க கேப்டன், இப்போ பூலோகத்துக்கு போய் சிறப்பான சிஎம் கேண்டிடேட்டை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நீங்களே தேர்வு செய்யுங்க. ரசிகர்களால் அதிகளவில் எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் முதல்வர் வேட்பாளர்
எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகாது. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா மாட்டீங்களா? மக்கள் சிறப்பான அரசு இல்லாமல் தவிக்கிறார்களா? ஐயோ! அப்போ நானும் முதல்ல கலைஞரே சொன்னேன்ல, இங்க அறிஞரே போட்டு அறிஞரே உங்க சன்னு சௌக்கியமா, நான் இந்த சௌக்கியமே. உங்களை நினைச்சு பார்க்கும்போது கட்சி இருக்குது, வந்து சேர நினைக்கும் போது இந்த மையம்தான் தடுக்குது. அந்தையா தந்தையா தெய்வமா, கல்வியா செல்வமா வீரமா, அந்தையா தந்தையா தெய்வமா, சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி. சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இந்த மூவரின் வசந்தான் மனிதரின் தலைவிதி. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் எண்ணியும் ஏழையே வாசைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 காண. தேவி தேவி தேவி, பூலோகத்தில் எல்லோரும் சரியான அரசு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே விண்ணுலகத்தில் ரீல்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களே, இது உங்களுக்கே அநியாயமா தெரியவில்லையா? நாரதா, நாவடக்கம் தேவை. என்ன உளறுகிறாய்? நாராயண நாராயண, நான் மக்கள் நலனுக்காகத்தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். உலகத்தில் சிறந்தது வீரம்தான் என்று நிரூபிக்க தமிழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல ஜோசப் விஜய் எனும் வீரனை முதல்வர் வேட்பாளராக நியமனம் செய்கிறார்.
சமத்துவக்கூடிய சட்டப்படி தேர்தல் சட்டமன்ற நோக்கி மக்கள் பணி செய்ய கட்சியினுடைய அனுமதி அளிக்கின்றாரே, என்ன செய்வது? தமிழகம் செல்வ செழிப்பாக இருக்க நிதி உதயமாக அவரை முதல்வர் வேட்பாளராக நியமனம் செய்கிறேன். ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. கோவில்னா வருஷத்துக்கு ஒரு முறை தேர் தவறணும். அரசியல்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரணும். சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் மறக்காம எல்லாரும் ஓட்டு போட வாங்க. காசு கடவுள்டா, அந்த கடவுளுக்குள் அது தெரியும்டா. இப்போது கலைகளை அழைக்கணும், நாமே செய்யணும். நாரதன், பயம் வேண்டாம். நான் அலமுடன் மலமுடன் போல் இல்லை. கல்விக்கு அரசனாக, சொல்லுக்கு செல்வனாக தமிழகத்தை காக்க அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக நியமனம் செய்கிறேன். முதல்வர் பதவிக்கு வந்தால் கண்டிப்பா. ஆனா இங்க பாருங்கன்னா, நீங்க எந்த துறை எடுத்தாலும் அந்த துறைக்கான நுழைவுத் தேர்வு இல்லைன்னா அந்த துறையை சேர தகுதியான படிப்பு இருக்கணும்னா, இப்ப அரசியல மட்டும்தான் அது கிடையாது. நான் முதல்வர் ஆனா அரசியலுக்கும் நுழைவுத் தேர்வு எடுத்து வரணும்னா நம்பி எனக்கு ஓட்டு போடுங்க. நம்ம வாழ்க்கையில மோடி தான் ஜெயிக்கும். வர வர நாதர் கழகத்துக்கே மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. நம்மளே ஒரு கேண்டிடேட்டை இருக்கோம். See that man, சீமான். தமிழா தமிழா நாளை நாடு, தமிழா தமிழா நாடு நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே. சினிமால சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க, உடனே அரசியலுக்கு வந்து சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறீங்க. நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுடா. நான் அரசியல்ல இருக்கேன், உடனே சினிமாவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா? இல்ல நீங்க தான் ஆக விட்டுருவீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நீங்க கேட்கலாம், நீயும் சினிமால தானே இருந்த. ராஜா, நான் அரசியலுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த கேள்வி நான் கேட்கல, உங்க சார்பா கேட்கிறேன். என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே? அண்ணனுக்கு மறக்காம ஓட்டு போட்டுருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் இருந்திருந்தால் இந்த அவல்நிலை வந்திருக்குமா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். நான் பார்க்கும் கனவா அல்ல நிஜமா? அட நிஜம்தான். அம்மா அம்மா, அந்த அரசியல்வாதி யாரும் சொல்லிக் கொள்ளுமா? என்ன கேப்டன், முதல்வர் வேட்பாளர்களை எல்லாம் பார்த்தீங்க, என்ன முடிவு பண்ணீங்க? போங்கடா, நீங்களும் உங்க அரசியல். 2026 தேர்தலில் மக்களே முடிவு பண்ணிக்கிறீங்க.
அப்படி ஒரு தர்மம் பண்ணவர். நைட்டு சாப்பிடாம எல்லா ஆர்டிஸ்டும் வராங்கன்னு சொன்ன உடனே ஒரு பஃபே சிஸ்டம் ரெடி பண்ணாரு மணியாச்சி ஸ்டேஷன்லேயே. ஒரு நல்லவர் நான் சினிமால பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது. இது கண்ணன் இல்லை அம்மா என்று. One of the finest human beings. பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன போதானே புது சந்தனமும் நீதானே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப அரிய கோண காலத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்டு சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நம்ம மருமக பாரு. அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழிச்சு ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது. ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன் உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கொத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரதை. அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு. நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டு பிரதமரா நான் இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. என்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக தவறு செஞ்சவங்களுக்கு துணை போறதுக்கு நான் தயாராகும் இல்லை. வேர்வை சிந்தி உழைக்கிறதுக்கு விவசாயிகளும் ரத்தம் சிந்தி நாட்டை காப்பாத்துறதுக்கு அரசியல்வாதிகளும் இருந்தாதான் ஒரு நாடு வளமான நாடா பலமான நாடா அமைய முடியும். நம்ம தலையில் உழைக்கிறதுக்கு விவசாயிங்க இருக்காங்க, ஆனா நாட்டை காப்பாத்துற அரசியல்வாதிகள் சில பேர் தான் இருக்காங்க. மிஸ்டர் சுபாஷ், எனக்கு என்னோட நாடுதான் முக்கியம். மிஸ்டர் கௌதம், அசோக் மேத்தா வீட்டை நீங்க சோதனை போடலாம். ப்ராப்பர் ஆர்டர் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க வீடு தேடி வரும். யூ மே கோ. நீ பொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தந்தரதம். அட நீ தந்த கட்டி சிங்க குட்டி பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தந்தரதம். I had a joyful experience on the stage and everybody shouted for me.
Thank you, Priya Auntie. Thank you, Vagonkam. Hello, everyone. Thank you, Priya, for having me. Thank you, Akshana, for teaching me how to dance. Bye-bye. Hi, this is Lochin. The overall skit was very nice. My role was Kamal, so I played it very good. And my partner Adira also did very good. And I really liked all of that because I got 1 minute to express all the emotions and everything. Also, the practice sessions were all very good. Priya Raghuvanti put a lot of effort into teaching us. Whenever we came for my dance class, she would make us do the drama. She spent a lot of effort teaching us. The whole skit was also really good. Priya Raghuvanti did very good on this. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தனுஷ்கா வாசுதேவன். இதான் என்னோட முதல் வாட்டி பிரியா ரகுவாண்டியோட டிராமால நடிச்சிருக்கேன். அவங்க ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு இதை பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ். நிதி உதயமாக அவரை முதல்வர் வேட்பாளராக நியமனம் செய்கிறேன். Hi, my name is Advika and I was Lakshmi in the skit. To start off with, I would like to thank Priyanti so much for giving me the opportunity of being Lakshmi in the skit. I was also part of part 1 and it was great. I loved coming to the practices and I enjoy working with Priyanti and everyone else who's part of the skit. In the end, I think it turned out really well. Everyone's parts and costumes were awesome and I think everyone did great. I would also like to thank Priyanti for planning out the whole thing and I look forward to doing more performances with her. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகில் ஃபரூக். நான் இந்த ஸ்கிட்ல ஜோசப் விஜய் இருந்தேன். பிரியா ஆண்டி என்ன இந்த சான்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுக்கும் சேர்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டெய்லியா பிராக்டிஸ் வரதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் முகத்தை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. யாரும் no one was sad, no one was oh god why am I here, oh god why are we doing this practice. இல்ல, எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கும் சேர்த்து எனக்கும் அந்த ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு. I would say that everybody on stage acted well, all thanks to Priya Aunty. Thanks to her instructions, thanks to her kindness, thanks to her positivity. Amazing ஆன choreography இருந்துச்சு. எல்லா CM candidates வந்து சித்ரகுப்தா எல்லாரும் இதெல்லாம் சேர்த்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Thank you very much Priya Aunty for giving me this chance and I hope you will give me more chances in the future to be a part of your skits. Thank you so much Priya Aunty for letting me be in this skit. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ராக்டிஸ்க்கு வரதுக்கு சூப்பராக இருந்தது. ஸ்கிட்டோ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப அந்த ரஷ்ஷாக இருந்தது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வருது. Thank you so much for letting me do this. I had a very good time. I hope that I will get to do more in the future. More kinds of performances like skits, dances, even short films. And I just hope that I can continue to have a good time and to just be a source of entertainment for many people. And thank you for being there. Even though we came late, I still got practice and I think it went very smoothly for everything. And I'm just thankful that you helped to guide us and to just lead us along the way. நான் செந்தில்குமாருங்க, சன்லேருந்து பேசுகிறேன். டைரக்டர் பிரியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கும் போஸுக்கும் இந்த ஸ்கிரிப்டில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இது ஒரு நல்ல ஸ்கிரிப்டு. அவுட்புட் வந்து சூப்பராக வந்தது. ஸோ டீம்மேட்ஸ் எல்லாமே நல்லா நடித்தாங்க. எல்லாத்துக்குமே காரணம் பிரியா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான். நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க, நல்லபடியாக எல்லாருமே நடித்தாங்க. 20 பேர் இருக்கிற ஒரு டீம்மேட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இல்லை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய சவாலான விஷயம். அந்த சவால் இங்கே சூப்பராக ஹேண்டில் பண்ணிங்க. கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக எல்லார்ட்டையும் பேசி ஒரு நல்ல அவுட்புட்டு ஸ்டேஜில் வர அளவுக்கு எல்லாருமே பயிற்சி கொடுத்தீங்க. எஸ்பெஷலாக சின்ன பசங்கள்லாம் அருமையாக நடித்தாங்க. நல்லா இருக்குது ஸ்கிரிப்டுன்ற மாதிரி பாராட்டினாங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் பிரியா அவங்களுடைய மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கு தான். தேங்க்யூ பிரியா. தேங்க்ஸ்லாம். அனைவருக்கும் வணக்கம். பிரியாவின் கூத்துப்பட்டறை சார்பாக அரங்கேறிய சிறப்பான சம்பவம் பகுதி 2 எனும் மேடை நாடகத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு தந்த பிரியாவிற்கு இத்தருணத்தில் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சான் அன்டோனியோ மாநகரில் கலையை ஊக்குவிப்பவர்களில் முதன்மையானவர் திருமதி பிரியா ரகு அவர்கள். அறிமுக கலைஞர்கள் முதல் அனுபவ கலைஞர்கள் வரை, பச்சிளம் குழந்தைகள் முதல் பருவ பெண்கள் வரை 21 நபர்களை கொண்டு அனைவரையும் அரவணைத்து இந்த நாடகத்தை மேடையேற்றிய பெருமை பிரியாவையே சாரும். ஆடத் தெரியாத என்னை போன்றவர்களையும் ஆட வைத்தார் என்பது எனக்கே வியப்பாக உள்ளது.
அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பயிற்சி அளித்து பல முறை ஒத்திகைகள் பார்த்து இந்த நாடகத்தை சிறப்பாக அவர் இயக்கினார். வசனங்கள், காட்சி அமைப்பு, நடன அமைப்பு, ஒளி சேர்த்தல் துவங்கி வேடங்களுக்கு ஏற்றாற்போல் ஒப்பனை அலங்காரங்கள் வரை அனைத்தையும் முனைப்போடு அவரே பார்த்து கொண்டார். தங்களது இல்லத்தை ஒரு நாடக மேடையாக திறந்து கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒத்திகைக்கு சென்ற அனைத்து நாட்களிலும் அனைவருக்கும் உணவு கொடுத்து தேவையான உதவிகளை புரிந்த பிரியாவின் கணவர் ரகுவிற்கு இத்தருணத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகள் இனி வரும் காலங்களிலும் பிரியாவின் கூத்துப்பட்டறையிலிருந்து மென்மேலும் சிறப்போடு வெளிவர வாழ்த்தி நன்றி உணர்வோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.